ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்மார்ட் பை வித் சதீஷ். நான் இன்றைக்கி என்ன கொண்டு வந்திருக்கேன்னா நம்ம எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு க்ரூமிங் கிட் தான் கொண்டு வந்திருக்கேன். ப்ரீமியமான ஒரு க்ரூமிங் கிட் நம்மளுக்கு ஆஃபர்டபுளான ப்ரைஸில் கிடச்சினா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு க்ரூமிங் கிட் தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் நேம் ஸ்மார்ட் பை வித் சதீஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கு ஷாமி பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு க்ரூமிங் கிட் தான். ஸோ இது ஆல் இன் ஒன் ப்ரொஃபஷனல் ஸ்டைலிங் க்ரூமிங் கிட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா பாருங்கள், மல்டிபிள் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூஎஸ்பி டைப் சி அந்த இதில் சார்ஜ் ஆகக்கூடிய சார்ஜிங் போர்ட் இருக்குது. அப்புறம் 0.5 mm வரைக்கும் நீங்கள் ட்ரிம் பண்ணலாம். அதுக்கப்புறம் 40 லென்ஸ் செட்டிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசிஷன் பிளேட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பியர்டு கோம்பு 2 பியர்டு கோம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நோஸில் அப்புறம் இயர்ஸில் இருக்கக்கூடிய அந்த முடிகளை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாடியில் இருக்கக்கூடிய ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம், என்னதெல்லாம் உள்ளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ உள்ளே ஒரு கேஸில் அந்த ட்ரிம்மர் கொடுத்துருக்காங்க, தெரியுதுங்களா? ஸோ இந்த கேஸில் ஷாமின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் அந்த ட்ரிம்மர் இருக்குது. ஸோ வேறு என்னெல்லாம் இந்த பாக்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸுக்குள்ளே இதெல்லாம் தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ இந்த கேஸில் ட்ரிம்மர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ட்ரிம்மரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கு கேஸ் கொடுத்துருக்கு ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம வெளியே ட்ராவல் பண்ணுறனால இந்த கேஸில் போட்டு கொண்டு போயிடலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இந்த ஷாமி பிராண்டில் அந்த கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த ட்ரிம்மர். ஸோ எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது பாருங்கள், நல்ல ஹேண்டியாக இருக்குது பிடிக்கிறதுக்கு. ஸோ இதில் ட்ரிம் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 0 to 20 mm வரைக்கும் நீங்கள் பியர்டை ட்ரிம் பண்ணலாம். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் தான் இது. ட்ரிம்மரில் இந்த பவர் பட்டன் இதில் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பவர் பட்டன் ஆன் பண்ணிங்கன்னா ட்ரிம்மர் ஆன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் தெளிவாக தெரியுதுங்களா? ஸோ இது ஒரு 3 இண்டிகேஷன் இருக்குது. இந்த இண்டிகேஷன் எதுக்குன்னா நம்ம ட்ரிம்மரில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக தான் இந்த இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ 3 இண்டிகேட்டர் லைட் இருந்துச்சுன்னா ஃபுல் சார்ஜில் இருக்குது. அப்புறம் 2, அப்புறம் 1, அதுக்கப்புறம் உங்களுக்கு வார்னிங் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சார்ஜ் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் திரும்ப சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ சார்ஜிங் போர்ட்டு இதில் தான் பின்னால் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஒரு ரப்பர் டைப்பில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பின்னால் சார்ஜிங் போர்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இது C டைப். ஸோ இது ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ நீங்கள் ஒரு 2 hours சார்ஜ் போட்டிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இந்த ட்ரிம்மரை கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிம்மரில் ஒரு பெனிஃபிட் என்ன, 5 minutes நீங்கள் சார்ஜ் போட்டால் போதும், 10 minutesக்கு நீங்கள் இந்த ட்ரிம்மரை கண்டினியூஸாக யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஆஃபீஸுக்கு போகும்போது ரொம்ப பரபரப்பாக இருக்கும்போது சார்ஜ் இல்லாமல் போயிட்டாலும் ஒரு 5 minutes நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 10 minutesல நீங்கள் உங்கள் பியர்டை ட்ரிம் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிம்மர் தான் இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதை சார்ஜ் பண்ணக்கூடிய யூஎஸ்பி கேபிள் அந்த பாக்ஸில் இருந்தது. ஆல்ரெடி ஒரு கோம்பு இதில் இருக்குது. இன்னொரு கோம்பு, எக்ஸ்ட்ரா கோம்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோம்பு ஹேர் ட்ரிம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு ஹேர் ட்ரிம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிம்மரை யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரும் ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த கோம்பு கொடுத்துருக்காங்க. பாடியில் ஹேர் இருந்துச்சுன்னா அந்த ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. ஸோ சில மக்களுக்கு ஹேண்ட்ஸில் முடி இருக்கும், அப்புறம் காலில் முடி இருக்கும், நெஞ்சில் எல்லாம் முடி இருக்கும். ஸோ மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க, சில மக்கள் விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த ஹேரை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாடியில் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ட்ரிம்மரை யூஸ் பண்ணி உங்கள் பாடியில் உள்ள ஹேரையும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஸோ அப்புறம் இந்த அட்டாச்மெண்ட் எதுக்குன்னா நீங்கள் மூக்கில், அதுக்கப்புறம் இயர்ஸில் உங்களுக்கு முடி இருந்துச்சுன்னா ஸோ அதை ட்ரிம் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில மக்களுக்கு காதில் இருக்கும், அப்புறம் சில மக்களுக்கு மூக்கில் இருக்கும். அதெல்லாம் ட்ரிம் பண்ணுறதுக்கு இந்த பிளேடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஒரு ட்ரிம்மரை வச்சு நீங்கள் இந்த மூக்கில், அதுக்கப்புறம் காதில் இருக்கக்கூடிய அந்த ஹேரையும் நீங்கள் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு பிளேடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பிளேடு எதுக்குன்னா நீங்கள் 0.5 mm ரொம்ப மைன்யூட்டாக அந்த ஹேரையும் நீங்கள் ட்ரிம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பிளேடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிம்மர் போத் மென்ஸுக்கும் யூஸ் ஆகும், அப்புறம் உமன்ஸுக்கும் யூஸ் ஆகும். உமன்ஸுக்கு யூஸ் ஆகும்னு ஏன் சொல்கிறேன்னா சில உமன்ஸுக்கு காலில், அப்புறம் கையில் ஹேர் இருக்கும். ஸோ அவங்க அந்த ஹேர் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க. அவங்க ஷேவர் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஷேவர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் ரொம்ப திக்காக மாறிடும். நீங்கள் ஷேவர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரிம்மர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஹேரை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும். அந்த ஹேரும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரிம்மர். அதனால தான் சொன்னேன் நான் இது போத் மென்ஸும் உமன்ஸும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ட்ரிம்மர் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். 1700 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு க்ரூமிங் கிட், ஒரு ப்ரீமியமான ஒரு க்ரூமிங் கிட். உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இந்த கிட்டில் வந்து கிடச்சிரும். பியர்ட் ட்ரிம்மர், அப்புறம் வந்து ஹேர் ட்ரிம்மர், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து நோஸ், அப்புறம் இயர்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஹேரை ரிமூவ் பண்ணக்கூடியது, அப்புறம் வந்து பாடியில் இருக்கக்கூடிய ஹேரை ரிமூவ் பண்ணுறது, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த 0.5 mm வந்து மைன்யூட்டாக வந்து உங்கள் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து இந்த ஒரு ஹிட்டில் வந்து கிடச்சிரும். ஸோ 1700 ருபீஸுக்கு வந்து இந்த க்ரூமிங் கிட் வந்து நான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரீமியமான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இந்த க்ரூமிங் கிட்டில் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஷவுமி வந்து கிட்டத்தட்ட 5 வருஷமாக வந்து அமேசானில் வந்து நம்பர் 1 ப்ராடக்டாக இருக்குது. இந்த க்ரூமிங் கிட் வந்து லாஸ்ட் மந்த் வந்து கிட்டத்தட்ட 10,000க்கு மேலே வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபேமஸான ஒரு க்ரூமிங் கிட் தான் இது. கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் வந்து இந்த ட்ரிம்மருக்கு வந்து வியூஸ் கொடுத்துருக்காங்க. 90% வியூஸ் வந்து பாசிட்டிவான வியூஸ். ஸோ அதன் காரணமாக தான் நான் வந்து இந்த ட்ரிம்மரை நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ட்ரிம்மர் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அமேசானில் போய் வாங்கிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட கம்மியான பட்ஜெட் ரேஞ்சில் வந்து ஒரு ட்ரிம்மர் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் நம்ம சேனலில் வந்து இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் வந்து பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிம்மர் போட்டிருப்பேன். 800 ருபீஸுக்கு கீழே உள்ள ஒரு ட்ரிம்மர் போட்டிருப்பேன். ஸோ அதை வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்கை வந்து நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை வந்து நிறைய மக்கள் பார்க்குறாங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் அல்லது கமெண்ட் கொடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம சேனல் நேம் வந்து ஸ்மார்ட் பை வித் சதீஷ். ஆல்வேஸ் பி ஃப்ரெஷ் அண்ட் பாசிட்டிவ். நான் உங்களை மீண்டும் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.